ரெட்மியோட நோட் 11 ஸ்மார்ட் ஃபோன் வர்ற 9ஆம் தேதி லான்ச் பண்றதா இருக்காங்க. ஆனா இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு இப்பவே தெரியும். சோ ரெட்மியோட நோட் 11 ஸ்மார்ட் ஃபோன்ல என்ன விஷயங்கள் வர இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதல்ல ஃபோன்ல இருக்க டிஸ்ப்ளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன்ல ஒரு 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. மேலும் DCI-P3 கலர் கேமோட் சப்போர்ட் இருக்கு. 1000 nits வரையும் இதோட பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. ஆனா டிஸ்ப்ளேக்கு என்ன விதமான ப்ரொடெக்ஷன் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத கம்பெனி அஃபிஷியலாக சொல்லல. மேலும் என்னதான் AMOLED டிஸ்ப்ளே பயன்படுத்தி இருந்தாலும் இந்த போனோட டிஸ்ப்ளேல நமக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வரல. அதுக்கு பதிலாக சைடுல உள்ள பவர் பட்டன் தான் கொடுக்குறாங்க. இது போக இந்த டிஸ்ப்ளே பஞ்சுவல் டிஸ்ப்ளேயாக வருது. சோ டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்ப்ளேயா தான் வருது. அதே ப்ராசஸரை பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல MediaTekோட Helio G96 அப்படிங்கிற 12 nm ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. மாலியோட G57 MC2 GPU பயன்படுத்துறாங்க கிராபிக்ஸ்க்காக. ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸர்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது 61th ரேங்க் வருது. அதாவது 42 மார்க் 100க்கு கிடைச்சிருக்கு. சி கிரேட் ப்ராசஸராக வருது. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மிக்சிட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். சில கேம்ஸ் மட்டும் லைட்டாக லாகினஸ் இருக்கும். மற்றபடியாக வந்து எல்லாமே பிளேயபிளாக தான் இருக்கும். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வர இருக்கு. 6GB RAM with 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வரதா இருக்கு. நமக்கு ரேம் வெர்ஷன் LPDDR4X பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஆக வருது. ஸோ ஸ்டோரேஜும் ஓரளவு ஃபாஸ்டான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இது போக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1 TB வரையும் நமக்கு எக்ஸ்டெண்டர் பண்ண முடியும். இது ஒரு டெடிகேட் சிம் கார்டாக கொடுக்குறாங்க. அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ SD கார்டும் ஃபோனில் அட் அ டைமில் பயன்படுத்த முடியும். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து Android 11 OSல MIUI 13 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. அடுத்தபடியாக நம்ம வந்து கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 4 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட HM2 சென்சர் f1.9 ஆப்பர்ச்சர் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. 117 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். 3 கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும் 4 கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ மொதல் 2 கேமரா நல்ல கேமரா, மற்ற 2 கேமரா கணக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. இது போக இந்த ஃபோன்ல 3.5 ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது போக IR பிளாஸ்டர் இருக்கு. ஆனால் ரிமோட்டா கூட நம்ம ஸ்மார்ட் போனை வந்து பயன்படுத்த முடியும். மேலும் இந்த ஃபோனுக்கு IP53 ரேட்டிங் இருக்கா. நல்ல லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. பேட்டரிஸை பத்தி பேசலாம். இந்த ஃபோன்ல ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதனால இந்த ஃபோன் வந்து நமக்கு 100% சார்ஜ் வந்து 1 மணி நேரத்தில் சார்ஜ் ஆயிரும் சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியும். மேலும் சார்ஜ் பண்றதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 5G சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக இதில் 4G சப்போர்ட் தான் வருது. ஸோ 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்கு. இது போக டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. NFC வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மற்ற மார்க்கெட்டுக்கு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. கலர்ஸை பற்றி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டாக கலர்ஸில் வரும் எதிர்பார்க்கப்படுது. பெர்ல் ஒயிட், ட்வைலைட் ப்ளூ, கிராஃபைட் கிரே அப்படிங்கிற 3 கலர்ஸில் வரும் எதிர்பார்க்கலாம். இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் விலை இந்தி மதிப்பில் பார்க்கும்போது 19000 இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 21000 அப்படிங்கிற பிரைஸ்லையும் 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை ஒரு 23000 கிட்ட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக பிரைஸ் தான். அதாவது நமக்கு குளோபல் மார்க்கெட்டில் உள்ள பிரைஸை வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இந்தியாவுக்கு வரும்போது தான் எக்ஸாக்டான பிரைஸ் தெரியும். ஸோ பிரைசிங் அது போக RAM அண்ட் ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் வந்து வந்த பிறகு அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். இது போக ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றங்கள் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். பிரைசிங்கும் டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு வந்து ப்ராசஸர் கூட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது. ஸோ இந்த Redmi Note 11s கூடயே Redmi Note 11 மற்றும் 11 Pro அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஃபோனை பற்றின வீடியோ நம்ம சேனலில் வரதா இருக்கு. அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து Redmi Note 11 Pro பற்றின வீடியோ வர இருக்கு. அதனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. யாரும் டெக் இந்துக்காக மற்றொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.